தாவேக தலைவர் விஜய் உத்தரவின் பெயரில் கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை கரூர் மாவட்ட தாவேக நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். மேலும் விரைவில் கட்சியின் தலைவர் விஜய் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருப்பதாகவும் உரிய உதவிகள் செய்து தருவதாகவும் தாவேக நிர்வாகிகள் உறுதியளித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி கடற்பகுதியில் நடைபெற்று வந்த நடிகர் சூரி நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பின் போது படப்பிடிப்பினர் சென்ற படகு கடலில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கடலில் மூழ்கிய 2 கேமராமேன்கள் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் 1 கோடி மதிப்பிலான கேமராக்கள் நீரில் மூழ்கியது குறித்து தொண்டி மரைன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 6 இளைஞர்களை நகர காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 100 கிராம் அளவிலான கஞ்சா மற்றும் 3 இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் 6 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் முன்பகை காரணமாக மந்திரிக்கப்பட்ட விபூதி, குட்டிச்சாத்தான் பொம்மை மற்றும் பில்லி சூனியம் ஏவல் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீ வாங்க மாட்டேன்னு கையை கீழே தொங்க விட்டு இருப்ப, உன் கையை இழுத்து பிடிச்சி கொடுத்தானா? வாங்கணுமே எனக்கு ஒரு நேரம் இல்லை. நான் உங்க வீட்டுக்கு நான் எப்படி போனேன் வந்தேனே எனக்கு சத்தியமா தெரியாது. மேலும் இந்த சம்பவம் குறித்து புகார் அளித்து 1 வார காலமாகியும் போதிய ஆதாரங்கள் இருந்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் செந்துறையில் அரசு அனுமதி இல்லாமல் விற்பனை செய்ய பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 86,000 ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை திண்டுக்கல் மாவட்ட தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட பட்டாசுகள் நத்தம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இதில் ஈடுபட்டது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் சகோதரர் அருளானந்தம் சேவியர் என்பது தெரியவந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் தருமை ஆதீனத்திற்கு சொந்தமான பள்ளியில் சோலார் மின் நிலையத்தை தருமபுர ஆதீனம் ஸ்ரீரஜி மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாருதி பவர் கண்ட்ரோல் CEO ஆனந்த் செல்வகுமார், பள்ளி முதல்வர் சரவணன், மேலாளர் பாஸ்கரன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்டு வந்த நெல்லிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சேதுராமன் என்ற இளைஞர் மீது காயர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து செங்கல்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட சேதுராமன் பட்டப்பகலில் கத்தியை கையில் வைத்துக் கொண்டு சில இளைஞர்களை புரட்டி வெட்ட முயற்சிக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பில் சென்னையில் நடைபெறவுள்ள மாநில மாநாடு குறித்த கலந்தாய்வு கூட்டம் மாநில ஒருங்கிணைப்பாளர் மு. வரதராஜன் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மு. வரதராஜன், தேர்தல் வாக்குறுதிப்படி சத்துணவு ஊழியர்களை பணி வரன்முறைப்படுத்தி நிரந்தரப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஊருக்கு சோறு போட்ட ஊழியர் இல்லத்தில் இன்றைய தினம் சோறுக்கு வழி இல்லை என்ற நிலையிலே அனலில் வெந்து ஏறத்தாழ 35 ஆண்டுகாலம் பணியாற்றிய பணியாளர்கள் ஒரு மிகப்பெரிய அவல நிலையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நாங்கள் நடத்தக்கூடிய மாநில மாநாட்டிலே கலந்து கொண்டு இந்த பணியாளர்களுடைய எண்ணற்ற கோரிக்கைகளை நிறைவேற்றி இந்த 10 லட்சம் சத்துணவு பணியாளர்களுடைய வாக்கு வங்கிகள் யாருக்கு என்பதனை நிலைநாட்ட வேண்டியது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கையிலே உள்ளது. தங்களுடைய தகப்பனார் தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லாததையும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் செய்துள்ளார்கள். அதை போல தாங்கள் சொன்னதை செய்ய வேண்டும் என்று இந்த ஆய்வுக் கூட்டத்திலே தெளிவுபடுத்தியுள்ளோம். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் அமைந்துள்ள மலைமலை மாதா ஆலயத்தில் 57ஆம் ஆண்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட இந்த திருவிழாவில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களில் இருந்தும்
தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை வலசரவாக்கத்தில் நடைபெற்ற மறைந்த நடிகர் ரோபோ சங்கரின் புகைப்பட திறப்பு விழாவில் சின்னத்திரை நடிகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ரோபோ சங்கர் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரோபோ சங்கர் மகள் இந்திரஜா, அப்பாவிற்காக அன்பை வெளிப்படுத்திய அம்மாவின் நடனத்தை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் விமர்சித்தார்கள் என தெரிவித்துள்ளார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட லவ் வந்து பேச்சிலையோ இல்லை வெளியே போகிறதுலையோ கிடையாது. அவங்க டான்ஸில் தான் அவங்க லவ், அப்படி தான் அவங்க பார்த்தாங்க, அப்படி தான் அவங்க வாழ்க்கையை தொடங்கினாங்க. அப்பாவை அனுப்பிச்சி வைக்கும் போதும் அவர் சாமிக்கிட்ட போகும்போதும் அம்மாவோட எக்ஸ்பிரசிவ் ஆஃப் லவ் தான் நாங்கள் 2 பேரும் பார்க்குறோம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஸ்பைரிங் கப்புள் நாங்கள் எங்கள் லைஃப்பில் உதாரணமாக இருக்கிறது எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான். ஏன்னா அவங்கள மாதிரி அவ்வளோ அந்யோன்யமாக யாராலும் இருக்க முடியுமா தெரியாது. ஸோ அவங்க வே ஆஃப் லவ் எக்ஸ்பிரஸிங் தான் அது. அதை விமர்சிக்கிறீங்கன்னா உங்களுடைய புரிதல் அவ்வளோதான். கோவை மாவட்டம் பேரூரில் தவத்திரு ஆறுமுக அடிகளார் குரு பூஜை விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக நல்லறம் அறக்கட்டளை தலைவர் அன்பரசன், பேரூர் ஆதீனம் 25ஆம் பட்டம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் ஆகியோர் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினர். கோவை மாவட்டம் அரசூரில் பிரதம மந்திரியின் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்து விழிப்புணர்வு முகாம் மின் பகிர்மான தெற்கு வட்ட மேற்பார்வை பொறியாளர் சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு முகாமில் பேனர் மற்றும் துண்டு பிரசுரங்களில் பிரதமர் மோடியின் படம் இல்லாததை கண்டித்து பாஜக நிர்வாகி மின்வாரிய அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பிரதமருடைய படம் அப்படின்னா மாநிலத்திலோட இருக்கக்கூடிய மின்துறை வந்து ஒரு கட்சிக்கு அரசியல் கட்சியா செயல்படுத்தா என்ன விஷயம் நாம் யோசிப்போம். யாரையும் நாம் எதிர்த்து எல்லாரும் பயனடையோட. மதுரை மாவட்டம் சோழவந்தானில் மத்திய அரசு மற்றும் தேர்தல் ஆணையம் இணைந்து நடத்தும் வாக்கு திருட்டை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. மேலும் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி கிராம காங்கிரஸ் மறுசீரமைப்பு குழுவின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கையெழுத்து முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.